தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். பழைய குடும்ப வாக்குறுதி நிறைவேறாமல் இருந்ததால் அது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ரொம்ப ஆண்டுகள் கழித்தோ ரொம்ப மாதங்கள் கழித்தோ இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மனக்கசப்புகளை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கும். ஒரு காலத்தில் குடும்ப உறுப்பினர் ஒருவர் அளித்த வாக்குறுதி நிறைவேறாமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தள்ளி போயிருக்கலாம். அது சொத்து, உதவி, திருமணம் அல்லது பொறுப்பு தொடர்பானதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த வாக்குறுதி நம்பி அந்த வாக்குறுதியை நம்பி காத்திருந்தவர்கள் ஏமாற்றத்தை அடைந்தார்கள். இந்த மனக்கசப்பு நீண்ட காலம் மனதில் இருந்து பின்னர் பெரிய ஒரு விவாதங்களுக்கு உங்களுக்கு காரணமாகவே அமைந்தது. அதனை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் அது தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. 9ஆம் வீடு என்பது தர்ம மற்றும் தந்தை வழி பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இத்தனை நாட்களும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. தனுசு ராசிக்கு 9ஆம் அதிபதி சூரியன் ஆவார். சூரியன் சனியுடன் பகை பெற்றும் நிற்கும் போதோ அல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவின் ஆதிக்கம் இருக்கும் பொழுதோ கடந்த காலங்களில் குடும்ப பெரியவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான வாக்குறுதியோ அல்லது சொத்து சம்பந்தமான உடன்படிக்கைகளோ நிறைவேற்றப்படாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இழுத்தடிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். நீங்களும் உங்களுடைய அவசர தேவைகளுக்காக அந்த ஒரு பணத்தை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று எத்தனையோ தடவைகள் அலைந்தாலும் அந்த ஒரு பணமானது உங்களுடைய கைக்கு கிடைக்காமல் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அன்று அப்படி சொன்னார்கள், இன்று ஏமாற்றி விட்டார்கள் என்ற ஒரு ஏமாற்ற உணர்வு உடன் பிறந்தவர்களிடையே மனக்கசப்பை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி கொடுத்து அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த நிறைவேறாத வாக்குறுதி காரணமாக குடும்பத்தில் நடக்கவிருந்த சுப காரியங்களும் தள்ளி போகுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். பழைய விஷயங்களை மீண்டும் மீண்டும் பேசி தற்போதைய சந்தோஷங்களை இழக்கும் ஒரு சூழ்நிலையை கிரகங்களின் இந்த சாதகமற்ற அமைப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு பழைய விஷயங்களை மறந்து விடுங்கள். வாழ்க்கையில புதியதாக என்ன செய்யலாம், பழையதை மட்டுமே நினைத்து வாழ்க்கையை இன்னும் கஷ்டப்படுத்தாமல் புதியதாக அடுத்து என்ன செய்யலாம் என்பதை யோசித்து பார்த்தால் மட்டுமே தனுசு ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அடுத்ததா குடும்ப உறுப்பினரின் திடீரென எடுக்கக்கூடிய முடிவு அனைவரையுமே பாதித்திருக்கும். 8ஆம் வீடு என்பது திடீர் மாற்றங்கள் மற்றும் எதிர்பாராத அதிர்ச்சிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். தனுசு ராசிக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் வக்ர கிரகங்களின் சாரத்தை பெறும் போதோ அல்லது லக்னத்தில் ராகுவின் அந்தரங்கங்கள் நடக்கும் போதோ குடும்பத்தில் உள்ள உறுப்பினர் துணை அல்லது பிள்ளைகள் யாருடனும் கலந்தோசிக்காமல் தன்னிச்சையாக ஒரு திடீர் முடிவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எடுத்திருக்கலாம். அப்படி எடுக்கப்பட்ட முடிவு ஆரம்பத்தில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுத்தாலும் நாட்களும் காலங்களும் போக போக அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத மனதில் காயங்களும் இன்னும் உருவாக்கி கொண்டுமே தங்க இருக்கும். அதனையும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அது திடீரென வேலையை ராஜினாமா செய்வதாக இருக்கலாம் அல்லது யாரிடமும் சொல்லாமல் ஊரை விட்டு செல்வதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஒரு தவறான முதலீட்டை செய்வதாகவும் இருக்கலாம். அந்த ஒரு நபரின் அவசரப்பட்டு எடுத்த முடிவு ஒட்டுமொத்த குடும்பத்தின் பொருளாதாரத்தையும் நிம்மதியையும் எதிர்கால திட்டங்களையும் தலைகீழாக மாற்றிவிடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையே தேடி கொடுத்திருக்கும். அந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளித்து குடும்பத்தை மீட்டெடுக்கும் பொறுப்பு பாரம் உங்களுடைய தலை மீது விழுந்திருக்கும். அதை எப்படி சரி செய்வது, வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல எப்படி முன்னேறுவது என்று தெரியாமல் திக்கி திணறிய நாட்களும் திக்கி திணறிய நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்றாகவே தெரியும். யாரோ ஒருவர் எடுத்த திடீரென ஒரு முடிவு குடும்பத்தில் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கலாம். அது வேலை மாற்றம், திருமணம், வெளிநாடு செல்வது அல்லது சொத்து தொடர்பான முடிவுகள் போன்றவை இதற்கு காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையலாம். அந்த முடிவு முன்கூட்டியே குடும்பத்துடன் ஆலோசிக்கப்படாமல் எடுத்ததால் பலர் அதனை ஏற்க சிரமப்பட்டு கொண்டும் தேவையில்லாத மனதிற்குள் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நான் கூறியது அனைத்தும் சரியாக இருந்தது என்று கூறினால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது.
தந்தை வழி உறவினர்களின் ஆதரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கை தள்ளப்படும். சேமிப்புகள் மூலம் ஆதாயகரமான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக போகிறது. ஆராய்ச்சி விஷயங்களில் புதுவிதமான ஒரு சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாகும். கலைத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த புதிய வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் அந்த புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா கொண்டு போய்விடும். உலகியல் உலகியல் நடவடிக்கைகள் மூலம் மனதில் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் லாபங்களும் ஏற்படும். எனவே முடிந்த அளவுக்கு பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். புதிய புதிய விஷயங்களையும் புதிய புதிய முதலீடுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எனவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் நினைத்ததை விடவே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரங்களாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமும் நல்ல ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிறந்து விட்டது. இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல எதிர்பாராத நல்ல தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அது திருமண விஷயமாக இருக்கலாம், குழந்தை தொடர்பான விஷயங்கள், பண விஷயங்கள், வேலை மாற்றங்கள், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு உறவு உங்களை விட்டு பிரிந்து பேசாமல் போன விஷயங்கள் கூட மீண்டும் அவர் உங்களை தேடி வந்து பேசலாம். அந்த அளவுக்கு நல்ல சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. அது வேலை வாய்ப்பு, பதவி உயர்விலிருந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அனுமதிகள், கல்வியில ஒரு வெற்றி அல்லது குடும்பத்துல சுப நிகழ்ச்சி தொடர்பான தகவல்கள் எதுவாக வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம். இந்த ஒரு செய்தி உங்களுடைய மனதில் புதிய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உருவாக்கி கொடுக்கும். வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருக்கிறது என்ற ஒரு உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தோன்ற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் எந்த விதமான முயற்சியுமே எடுக்காமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மூன்றாம் வீடு என்பது உங்களுக்கு தகவல் தொடர்பு மற்றும் சுப செய்திகளை குறிக்கும் ஒரு ஸ்தானமாக இருக்கும். இந்த ஸ்தானத்தின் அதிபதி பலம் பெற்று புதனின் அனுகூலமான அந்தரங்கங்கள் செயல்படும் போது உங்களது காதுகளுக்கு தேன் வந்து பாய்வது போல நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேரும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வ உத்தரவு உங்களுடைய கைக்கு வந்துவிடும். உங்களுடைய ஸ்தானமான 5ஆம் வீடு சுபத்துவம் அடைவதால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு மழலை செல்வம் உண்டாக போகும். சுப செய்தி வந்து இல்லத்தை நிறைத்து கொடுக்கும். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்த செய்தி கிடைத்து மனதில் ஒரு பாரங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதே போல ஆன்மீக ஈடுபாடு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க போகிறது. தனுசு ராசிக்கு 9ஆம் வீடு என்பது தர்மம், பாக்கியம் மற்றும் இறை வழிபாட்டை குறிக்கும் ஒரு இடமாக அமைந்திருக்கும். 12ஆம் வீடு மோட்சஸ்தானமாகும். கேது பகவானின் நற்சாரமும் குருவின் பார்வையும் இணையும் போது உங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஆன்மீக தேடலும் ஈடுபாடும் இப்பொழுது உண்டாக போகிறது. உலகியல் ஆடம்பரங்களின் மீது இருந்த அதீத பற்றானது குறைந்து மன அமைதியை தரக்கூடிய ஆன்மீக காரியங்களில் உங்களது மனமானது வகிக்கும். முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இருந்தாலும் நீங்கள் யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு நடந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத செலவுகள் அனைத்தும் குறைக்கப்படும். இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்றாகவே தெரியும். யாரோ ஒருவர் எடுத்த திடீரென ஒரு முடிவு குடும்பத்தில் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கலாம். அது வேலை மாற்றம், திருமணம், வெளிநாடு செல்வது அல்லது சொத்து தொடர்பான முடிவுகள் போன்றவை இதற்கு காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையலாம். அந்த முடிவு முன்கூட்டியே குடும்பத்துடன் ஆலோசிக்கப்படாமல் எடுத்ததால் பலர் அதனை ஏற்க சிரமப்பட்டு கொண்டும் தேவையில்லாத மனதிற்குள் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நான் கூறியது அனைத்தும் சரியாக இருந்தது என்று கூறினால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது.
தந்தை வழி உறவினர்களின் ஆதரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கை தள்ளப்படும். சேமிப்புகள் மூலம் ஆதாயகரமான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக போகிறது. ஆராய்ச்சி விஷயங்களில் புதுவிதமான ஒரு சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக்கும். கலைத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த புதிய வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் அந்த புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா கொண்டு போய்விடும். உலகியல் உலகியல் நடவடிக்கைகள் மூலம் மனதில் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் லாபங்களும் ஏற்படும். எனவே முடிந்த அளவுக்கு பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். புதிய புதிய விஷயங்களையும் புதிய புதிய முதலீடுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எனவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் நினைத்ததை விடவே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரங்களாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமும் நல்ல ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிறந்து விட்டது. இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல எதிர்பாராத நல்ல தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அது திருமண விஷயமாக இருக்கலாம், குழந்தை தொடர்பான விஷயங்கள், பண விஷயங்கள், வேலை மாற்றங்கள், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு உறவு உங்களை விட்டு பிரிந்து பேசாமல் போன விஷயங்கள் கூட மீண்டும் அவர் உங்களை தேடி வந்து பேசலாம். அந்த அளவுக்கு நல்ல சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. அது வேலை வாய்ப்பு, பதவி உயர்விலிருந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அனுமதிகள், கல்வியில ஒரு வெற்றி அல்லது குடும்பத்துல சுப நிகழ்ச்சி தொடர்பான தகவல்கள் எதுவாக வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம். இந்த ஒரு செய்தி உங்களுடைய மனதில் புதிய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உருவாக்கி கொடுக்கும். வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருக்கிறது என்ற ஒரு உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தோன்ற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் எந்த விதமான முயற்சியுமே எடுக்காமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மூன்றாம் வீடு என்பது உங்களுக்கு தகவல் தொடர்பு மற்றும் சுப செய்திகளை குறிக்கும் ஒரு ஸ்தானமாக இருக்கும். இந்த ஸ்தானத்தின் அதிபதி பலம் பெற்று புதனின் அனுகூலமான அந்தரங்கங்கள் செயல்படும் போது உங்களது காதுகளுக்கு தேன் வந்து பாய்வது போல நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேரும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வ உத்தரவு உங்களுடைய கைக்கு வந்துவிடும். உங்களுடைய ஸ்தானமான 5ஆம் வீடு சுபத்துவம் அடைவதால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு மழலை செல்வம் உண்டாக போகும். சுப செய்தி வந்து இல்லத்தை நிறைத்து கொடுக்கும். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்த செய்தி கிடைத்து மனதில் ஒரு பாரங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதே போல ஆன்மீக ஈடுபாடு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க போகிறது. தனுசு ராசிக்கு 9ஆம் வீடு என்பது தர்மம், பாக்கியம் மற்றும் இறை வழிபாட்டை குறிக்கும் ஒரு இடமாக அமைந்திருக்கும். 12ஆம் வீடு மோட்சஸ்தானமாகும். கேது பகவானின் நற்சாரமும் குருவின் பார்வையும் இணையும் போது உங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஆன்மீக தேடலும் ஈடுபாடும் இப்பொழுது உண்டாக போகிறது. உலகியல் ஆடம்பரங்களின் மீது இருந்த அதீத பற்றானது குறைந்து மன அமைதியை தரக்கூடிய ஆன்மீக காரியங்களில் உங்களது மனமானது வகிக்கும். முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இருந்தாலும் நீங்கள் யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு நடந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத செலவுகள் அனைத்தும் குறைக்கப்படும்.